2 ஆண்டுகளாக விவாகரத்து வழக்கிற்கு அலைந்து கொண்டிருக்கும் சுகுமார் இன்றும் விடுமுறை தேவை என்று மேனேஜரிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தார். உனக்கு இதே வேலைதான் சுகுமாரா எம்பி, என்னை கேள்வி மேல் கேள்வி கேட்கிறார். இப்படியே அடிக்கடி லீவு போட்டால் விரைவில் வீட்டிற்கு போவாய், அவ்வளவுதான், கடுகடுத்தார் மேனேஜர். சாரி சார், இன்றைக்கும் நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு வருகிறது, இன்று மட்டும் ப்ளீஸ் கெஞ்சினான் சுகுமார். சுகுமார் மனைவி தேவியும் நல்ல பெண்தான். சற்று பரபரப்பு மனோநிலை அவளது இயல்பு, அவ்வளவுதான். சுகுமாரன் யாரிடமும் அதிகமாக பேசமாட்டான், மிகவும் பொறுமைசாலி தான். என்றோ ஒரு நாள் இவர்களுக்குள் சண்டை வந்தாலும் இவன் அடங்கி போய் விடுவான். சிறிது நேரத்திற்கு பிறகு தேவியும் மன்னிப்பு கேட்டு விடுவாள். நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்த குடும்பத்தில் குழந்தையின்மை எனும் பிரச்சினை இவர்கள் வாழ்க்கையில் புகைச்சலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. தேவியும் எனது மனைவியும் நண்பர்கள் என்பதால் தேவியின் மனோநிலையை என்னால் உணர முடிகிறது. உண்மையாகவே உலகத்தில் அனைத்து விவாகரத்து வழக்குகளிலும் மாறி மாறி குற்றம் கூறிக்கொள்ளும் கணவன் மனைவி மார்கள் பரிதாபமானவர்கள். என் கணவனுக்கு என் மீது பாசமே கிடையாது, வேறு பெண்ணுடன் தொடர்பு உள்ளது. மாமியார் நாத்தனார் கொடுமை செய்கிறார்கள், வரதட்சணை கேட்கிறார்கள், ஆகையால் விவாகரத்து வேண்டும். இது பெண்கள் கூறும் காரணங்கள். என் மனைவி ஒரு பேராசைக்காரர், யாரையும் மதிப்பதில்லை, தனிக்குடித்தனம் போக வேண்டுமென டார்ச்சர் செய்கிறார். எப்போது பார்த்தாலும் செல்பேசியும் கையுமாக யாரிடமோ ரகசியமாக பேசுகிறாள். தயவு செய்து இவளிடமிருந்து விவாகரத்து கொடுத்து விடுங்கள். இது ஆண்களின் வாக்குமூலம். உண்மையாகவே மேற்படி காரணங்கள் ஒரு சாக்கு போக்கு, அவ்வளவே. பொதுவாக நண்பர்கள் குடும்பத்தில் மூக்கை நுழைத்து உடைபடும் குணம் எனக்கு கிடையாதுதான். இருப்பினும் நல்ல நண்பர்களான இவர்கள் வாழ்க்கையில் தலையிட்டே ஆக வேண்டுமென என் மனம் கூறியது. அன்று மாலை சுகுமாரை யதார்த்தமாக சந்திக்கும்படி சூழ்நிலையை உருவாக்கினேன். 2 டீ சிகரெட் உள்ளே சென்ற பிறகு மெல்ல வாய் திறந்த சுகுமாரன், அவ என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாள். ப்ரோ, எனக்கென்ன ஆசையா, அவளை கழட்டி விட பதற்றத்துடன் பதிலளித்தான் சுகுமார். இல்ல ப்ரோ, பச்சையா சொல்லணும்னா அவ சரியான காம பிசாசு, எப்ப பார்த்தாலும் செக்ஸ் வேணும்னு எதிர்பார்க்கிறாள். நானும் மனுஷன் தானே, எனக்கு ஆபீஸில் பல பிரச்சனைகள், டென்ஷன். வீட்டிற்கு போகவே பிடிக்கல ப்ரோ. புரியலை சுகுமாரா, வீடு என்பது நமக்கு மன அமைதிக்கான பிறப்பிடம். நீ வீட்டை வெறுக்கிற. இல்ல ஜெகன், அவளுக்கு செக்ஸ் அதிகம் தேவைப்படுது. மனதளவில் திருப்தியே இல்லை அவளுக்கு. குழந்தை இல்லாது இருக்க நான் தான் காரணமாம். என்னால் தான் அவளை திருப்திப்படுத்த முடியலையாம். அப்போ நான் என்ன அடிக்கோடு? யா சொல்லு ப்ரோ. தயவு செய்து அவளுக்கு வக்காலத்து வாங்காதே ப்ளீஸ், கண்கள் கலங்க பேசினான் சுகுமாரன். நானும் சுகுமாரும் பேசிக் கொண்டிருக்கும் இதே தருணத்தில் சமையல் அறையில் அமைதியாக எனது மனைவியும் தேவியும் இருப்பதற்கான சூழ்நிலையை ஏற்கனவே செய்திருந்தேன் நான். இதோ பார் தேவி, நானும் ஒரு மனைவி, தாய், உன் சகோதரிதான். ஒரு உண்மையை எல்லா பெண்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். என்றோ ஒரு நாள் நாம் பார்த்த ஆபாச படமோ அல்லது நமக்கு இருக்கும் அரைகுறை அனுமானங்களை மட்டும் வைத்து ஆண்களை எடை போடக்கூடாது. ஒரு ஆபாச படத்தை எடுத்து கோடிக்கணக்கான மக்களின், குறிப்பாக பெண்களின் மனதில் தவறான விதைகளை விதைத்து கணவன் மனைவி நடுவே, இளம் காதலர்களின் நடுவே பல பிரச்சினைகளை உருவாக்கி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கும் மனிதர்களின் வக்கிரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பாலியல் உணர்வுகளை தூண்டும் ரசாயனங்களை பயன்படுத்தி நாட்கணக்கில் எடுக்கும் வீடியோக்களை எடிட் செய்து மணிக்கணக்கில் ஒரு ஆண் பெண் உடலுறவு கொள்வது போல் பொய்ப்படம் தயாரிக்கிறார்கள். ப்ளீஸ் புரிந்து கொள் தேவி, உண்மையாகவே நானும் உன்னை போல தான் ஆரம்பத்தில் நினைத்தேன். எனக்கும் சில வருடங்கள் குழந்தை இல்லைதான். அதற்காக நாங்கள் விவாகரத்து வரை போகவில்லையே. ஒரு உண்மையை புரிந்து கொள் தேவி, பெண்கள் உடல் அமைப்பு வேறு, ஆண்கள் உடல் அமைப்பு வேறு தான். ஒரு பெண்ணால் எந்த தருணத்திலும் உறவு வைத்துக் கொள்ள முடியும், ஆனால் ஒரு ஆணால் நிச்சயமாக அப்படிருக்க முடியாது. ஒரு கணம் மனம் பிசகினாலும் சரி, அலுவலக பிரச்சினைகள் அவர்களது மூளையில் உதித்தாலும் கூட பல சமயங்களில் அவர்களது பாலியல் உணர்வுகள் மங்கிவிடும். அதற்காக நம் மீது பாசம் இல்லாமல் போகாது. மீண்டும் அவர்கள் தம்மை தயார்படுத்தி நம்மிடம் பாசம் காட்ட நமது அனுசரிப்பு மற்றும் அரவணைப்பு நிச்சயம் வேண்டும் தேவி. ஆண்களின் சிறு சிறு குறைகளை நாம் பெரிச்சு பண்ணக்கூடாது. புரிந்து கொள் தேவி. முக்கியமாக ஒரு குழந்தை கரு உருவாவது ஆண்களின் ஆண்மை தனத்தாலோ வீரத்தாலோ கிடையாது தேவி. நட்சத்திரக்குறி ஒரு குழந்தை கரு, பூ மலர்வது போல்தான். நம்மால் பார்க்க கூட முடியாத காட்சி, அது மென்மையான ஒரு ஸ்பரிசத்தினால் கூட அந்த அழகிய நறுமண பூ மலர்ந்துவிடும். ஒரு வீரமிக்க பாலியல் உறவில் தான் குழந்தை கரு உருவாகும் எனில், கண்ணிற்கு தெரியாத புழு, பூச்சி, பூனை, நாய் இவைகளை விட யானை பலசாலி தானே. ஆனால் நன்றாக யோசித்து பார் தேவி, ஒரு சில எறும்புகள் கூட பல குஞ்சுகளை பொறிக்கும் தன்மையை இயற்கை கொடுத்திருக்கு.
ஆனால் உடல் பருமனான யானை பெரும்பாலும் ஒரு குட்டியைத்தான் போடுகின்றது. ஆகா, என் வாயாடி மனைவியின் வாய் ஜாலம் தேவியின் போக்கை மாற்றியது. இதோ பார் சுகுமார், உங்கள் விவாகரத்து பிரச்சினைக்கு முழுக்க நீதான் காரணம். சற்று யதார்த்தமாக யோசித்துப் பாரேன். பொதுவாகவே செக்ஸ் அறிவு ஆண்களை விட பெண்களுக்கு குறைவுதான். அவர்களுக்கு இல்லறத்தின் அறிவை கொடுக்க வேண்டிய நாமே பல விஷயங்களை அறிய மறக்கிறோம். ஒரு விஷயத்தை புரிந்து கொள் சுகுமார், நம் முன்னோர்கள் பலர், வியாத்சாயனர் காமசூத்திரம், கொக்கோ முனிவரின் காமசூத்திரம், கண்ணதாசன் எழுதிய இல்லறத்தில் மனைவியை மகிழ்விக்கும் கலைகள், இப்படி பல பேர் ஆண்களுக்காக ஆராய்ச்சி செய்து மெனக்கெட்டு எழுதி வைத்துள்ள ஏடுகள். நன்றாக யோசித்துப்பார் சுகுமார். அவர்களெல்லாம் முட்டாள்களா அல்லது பணத்திற்கு பின்னே அன்பு பாசம் அனைத்தையும் மறந்து ஓடிக்கொண்டிருக்கும் நாம் முட்டாள்களா? வாய்ப்பு கிடைக்கும் போது மேற்படி புத்தகங்களை அவசியம் படித்து பார் சுகுமார். நாம் பார்த்த ஆபாச படங்களை உடலுறவு வைக்கும் போது மனதில் உருவகப்படுத்தும் போதும் சரி, சீக்கிரம் உச்சக்கட்டம் அடைந்து விட வேண்டி வரும். அப்படிப்பட்ட நிலையில் கணவன் மனைவி நடுவே நிச்சயமாக மனக்கசப்பு ஏற்பட்டு விரிசலுக்கே வழி வகுத்துவிடும். நம்மை நம்பி வந்த மனைவியை, கடைசி வரை நம்முடன் சேர்ந்து வாழும் தியாகிகளை எத்தனை புருஷன்மார்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் சொல் சுகுமார்? முழுமையான அன்பு பாசம் உறவை நம்மில் பாதியான மனைவியிடம் கொடுக்க முடிகிறதா? பெண் எப்போதும் உணர்ச்சி வசப்படும் பிறவிதான். பெண்கள் எந்த ஒரு செயலையும் ரசித்து ருசித்து உண்டு மகிழத்தான் ஆசைப்படுவார்கள். ஆனால் அந்த பொறுமை, அவர்களை புரிந்து கொள்ளும் தன்மை ஆண்களுக்குத்தான் இல்லை. முதலில் ஆண்களான நாம் இல்லறம் சார்ந்த அறிவை வளர்த்து கொண்டு மனைவிக்கும் புரிய வைக்க வேண்டும். முக்கியமாக நம் முன்னோர்கள் உணவு உண்ணும் முறையை வகுத்துள்ளது இல்லறத்திற்கும் பொருந்தும். அவசரமில்லாமல் அவியல், பொரியல், கூட்டு இவைகளை சுவைத்தபடி முதலில் சாம்பார், பிறகு மோர் குழம்பு, பிறகு காரக்குழம்பு, பிறகு ரசம், அடுத்து தயிர் மோருடன் ரசித்து ருசித்து சாப்பிட தெரிந்த எந்த ஒரு ஆணும் இல்லத்திலும் கெட்டிக்காரனாகத்தான் இருப்பான். அந்த பொறுமை இப்போது எத்தனை ஆண்களிடம் இருக்கிறது? யோசித்து சொல் சுகுமார். நம் முன்னோர்கள் வகுத்த மேற்படி உணவு முறைகளை அடிக்கோடு இல்லறத்திலும் கடைபிடிக்கும் போது குறைந்தபட்சம் அரை மணி நேரம் பொறுமையாக உண்ண முடியும். இல்லறத்தையும் தான் மேற்படி உணவு முறையில் கடைசியாக இனிப்பு சாப்பிடும் பழக்கம் மறந்து ஆரம்பத்திலேயே இனிப்பை சாப்பிடும்போது உணவே திகட்டும் தானே. இன்றைய பல இல்லற சிக்கல்களுக்கு காரணம் புரிந்திருக்கும் என நம்புகிறேன் ஜெகதா என நான் குரல் கொடுக்க, இதோ வந்துட்டேங்க என சமையல் அறையிலிருந்து என் மனைவி வர, அவள் பின்னாலேயே தேவியும் நமட்டு சிரிப்புடன் வர, இன்றைய இரவு விருந்து நம் வீட்டில் தான் என நான் சிக்னல் கொடுக்க, எல்லாம் தயார் தாங்க என உணவு பரிமாற ஆரம்பித்தாள் என் மனைவி. இப்போது சுகுமாரும் தேவியும் ஆற அமர பொறுமையாக ரசித்து ருசித்து உணவை உண்ண ஆரம்பித்தார்கள். அவனுடைய இறப்புக்கு கூட நான் செல்லவில்லை. இனி எஞ்சிய என் வாழ்நாளில் வனஜாதான் என்னுடைய தெய்வம், என் குழந்தைகள்தான் என் செல்வங்கள், என் வேலைதான் என்னுடைய அந்தஸ்து. நேர்கோட்டில் வாழ்ந்து மடிய வேண்டும் என்று எனக்குள் நான் மறுபடியும் சொல்லிக் கொண்டேன்.